இந்த ஜூல அனிமல்ஸே கிடையாது, மனுஷங்க தான் அனிமல்ஸ் மாதிரியே நடிக்கிறாங்க. எப்படி நடிப்பாங்கன்னா அவங்க எல்லா அனிமல்ஸ் மாதிரியும் காஸ்டியூம்ஸ் வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஜூக்கு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வந்து சிங்கம் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷனை பார்த்துட்டு அதுதான் உண்மையான சிங்கம் நினைச்சுக்கிறாங்க. அது ஃபேக்குன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கொரில்லா குரங்கு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷனும் பயங்கர கோவம் வர மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்திடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒட்டகச்சிவிங்கிக்கு பதிலா ஒரு பொம்மையுடைய கழுத்தை தூக்கி மேல காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற ஒருத்தர் ஒரு கோக் பாட்டில பனிக்கரடி கிட்ட தூக்கி போடுறாரு. அதை பார்த்து அந்த கரடியா நடிக்கிறவன் இப்ப நம்ம இதை எடுத்து குடிச்சா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே அங்க இருந்து போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு ஓடி வந்து அந்த கோக் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி குடிக்கிறான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போதே சில மக்கள் அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதனாலேயே துவண்டு கடந்த ஜூ பயங்கர ஃபேமஸ் ஆகி அந்த கரடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத பாக்குறதுக்குன்னே ஏகப்பட்ட கூட்டம் வந்து குவிய ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாம கொரில்லாவும் அதே ஐடியாவை ஃபாலோ பண்ணி கோக்கு குடிச்சிட்டு மக்கள் முன்னாடி சூப்பரா பெர்ஃபார்ம்லாம் பண்றான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஜூக்கு ஒரு விசிட்டர் வராரு. வந்து நீங்க பண்றதெல்லாம் ஃபேக்னு சொல்றாரு. அதனால அந்த ஜூல இருக்கிறவங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்காக இந்த தடவை உண்மையான கரடியை வெளியில அனுப்புறாங்க. ஆனா அந்த நபர் அது ஃபேக்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த கரடியுடைய இடத்துக்கே போயிடுறாரு. அது அவரை பார்த்த உடனே ஓடி வந்து அட்டாக் பண்ண வந்துருது. உடனே அந்த ஜூல வேலை செய்யறவர் கரடி மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கரடியை திசை திருப்பி அவரை காப்பாத்துறாரு.